பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. பிரியமானவர்களே, இந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். வேறு எதுவும் இல்லை, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, இதுதான் உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை முழுமையாய் படிக்கும்போது இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்முடைய சீஷரிடத்துல இயேசு பேசுகிறார். பிரியமானவர்களே, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற அர்த்தம். பரிசுத்த ஆவி எதற்காக நமக்கு கொடுக்கிறார்? நம் பரிசுத்த ஆவியை பெற்றால்தான் நம் பரலோகம் போக முடியும். ஆகவேதான் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். எதற்காக அந்த சமாதானம்? சமாதானமாகி பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை நாம் பெற்றால்தான் நம் பரலோகம் நாம் போக முடியும். பிரியமானவர்களே, ஆகவே பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம், பரலோகத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.